ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு சீனாவின் ஷிசோ நகரில் திருமண நிகழ்ச்சிக்கு தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருமணத்திற்கு உறவினர்கள் எல்லாம் கூடிய நிலையில் மணமகனும் மணமகளும் திருமண மேடைக்கு வந்தனர். அப்போது மணமகனின் தாயார் மணப்பெண்ணின் கையில் ஒரு தழும்பு போன்று இருப்பதை பார்த்துள்ளார். உடனே அந்த தழும்பை தன்னிடம் காட்டுமாறு கூற மணப்பெண்ணும் அதனை காண்பித்திருக்கிறார். அதனை பார்த்து மாப்பிள்ளையின் பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அதற்கு காரணம் அந்த பெற்றோருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த பெண் குழந்தை மாயமாகி உள்ளது. அந்த குழந்தையின் கையில் இதே போன்ற தழும்பு இருந்துள்ளது. இதனால் மாப்பிள்ளையின் பெற்றோர் பெண்ணின் பெற்றோரிடம் இது குறித்து தெரிவித்திருக்கிறார்கள். இதனை கேட்டு அவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அந்த பெண் குழந்தை சாலையில் அழுது கொண்டிருந்ததால் தாங்கள்தான் தத்தெடுத்து வளர்த்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இரண்டும் ஒரே குழந்தைதான் என்ற உண்மை தெரிய வந்துள்ளது. மேலும் இன்னொரு ட்விஸ்ட் என்னவென்றால், மகள் தொலைந்த சோகத்தில் பெற்றோர் மகனை தத்தெடுத்து வளர்த்திருக்கிறார்கள். தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட மகனுக்கும் சொந்த மகளுக்கும் தற்போது திருமணம் நடக்க இருப்பதை தெரிந்து பெற்றோர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதனால் திருமண மேடையில் பெரும் குழப்பம் நிலவியது. பின்னர் தத்தெடுத்த மகன்தான் என்பதாலும் இருவருக்கும் எந்த இரத்த உறவும் இல்லை என்பதாலும் பெற்றோர் இந்த திருமணத்தை மகிழ்ச்சியோடு நடத்தி வைத்தனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு காணாமல் போன மகள் கிடைத்ததை அந்த குடும்பம் கொண்டாடி வந்தது. மகளே வீட்டிற்கு மருமகளாக வந்த சம்பவம் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி இது குறித்த விவாதங்கள் எழுந்து வருகின்றன. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.